ஹாய். நேற்று ஈவினிங் வந்து வேலையை விட்டு வீட்டுக்கு போனேங்க. வீட்டுக்கு போகும்போது ஒரே நான் எப்போயுமே ஒரு இடத்துல இறங்கிட்டு கண்ணதாசன் நகர் இறங்கி ரூட்டு பிடிச்சி போயிடுவேன். அப்போ தான் எனக்கு வீடு வந்து ரொம்ப லாங்கு. அதனால் அந்த நேராக அது வழியாக போனோம்னா கரெக்டாக போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த சைடு ரொம்ப டிராஃபிக், நேற்று ரொம்ப டிராஃபிக் ஆகிடுச்சி. ஏன்டா டிராஃபிக்குன்னு பார்த்தா எதிர்க்க வந்து ஒரு பெரிய வண்டி வருது, இந்த பக்கமும் ஒரு பெரிய வண்டி வருது. அது ஒரு சந்து தான் அந்த சந்து. அதில் 2 வண்டி போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த இடத்துல வந்து ஒரு பையன் வந்து பைக்கை நல்லா குப்புற எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்டாண்டு போட்டு நிப்பாட்டியிருக்கான். வண்டி போக வாட்டமே இல்லை. அதோடு என்ன பண்ணுறது தெரியாமல் நான் அப்புறம் என்ன பண்ணேன், ஓடி போயிட்டு கையில் கஞ்சி வச்சுருந்தேன், நோம்பு கஞ்சி வச்சுருந்தேன். அதோடு அந்த பைக்கை கஷ்டப்பட்டு லேடீஸ் கொஞ்சம் மல்லு கொடுத்து நான் இழுத்தேன். எனக்கு இழுக்க வராது. மல்லு கொடுத்து இழுத்து நிமிர்த்தினேன். அப்புறம் இந்த பக்கம் அந்த வண்டி கொஞ்சம் தள்ளி வந்தோன்னா அந்த வண்டி போயிடுச்சு. அப்புறம் இந்த வண்டி அதுக்குள்ளே அந்த பையன் ஓடியாந்து வண்டியை தள்ளுனான். அது அதையே செஞ்சுருக்கலாம். நடு ரோட்டில் விடுறோமே அப்படின்னு யோசிக்காமல் நிப்பாட்டிடுறானுங்க பசங்க. அப்புறம் அந்த அண்ணன் தேங்க்ஸ் சொல்லிட்டு போனார். அந்த வண்டிக்குள்ளே ரொம்ப தேங்க்ஸ்க்கா அப்படின்ட்டு போனாப்புல. அது ஒரு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது. என்னமோ நிறைய ஏதோ பண்ண மாதிரி சாதித்த மாதிரி ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. அது சின்ன சின்ன உதவி பண்ணுறது கூட ஒரு சந்தோஷம் கிடைக்கிது இல்லைங்க. அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு சின்ன சின்ன உதவி பண்ணும்போது கூட ஒரு சிலருக்கு அது ஒரு உதவியை எப்படி சொல்கிறது, ஒரு கடுகு மழை போல் செய்ய வேணாம், கடுகு மாதிரி செஞ்சால் கூட அது ஒரு உதவி தானே. நான் பண்ணேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நேற்று. அது பண்ணும்போது ஒரு சந்தோஷம் கிடச்சிச்சு எனக்கு. சரி, உங்கள்கிட்ட பகிரணும்னு சொல்லி தான் இதை சொல்கிறேன். ஹாய்.